சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது, நீ நிச்சயமாக செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி என்பதனை நீ மறக்காதே. எதையெல்லாம் என் குழந்தை செவி கொடுத்து கேட்டாலும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, நடக்காதா என்ற குழப்பங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் சாயப்பா முன்னிற்கிறேன் என்பதனை நீ அறிவது உண்மையல்லவா? அப்படி இருக்கும் நேரம் இன்று இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் நான் சொல்கின்ற இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது என்றால், அது குழந்தையோ அல்லது பெரியவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எண்ணி 30 நாட்களுக்குள் அவர்கள் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். நான் சொல்கின்ற இந்த விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியான புரிதலோடு நான் எடுத்துச் சொல்லும் பொழுது, இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடரும் பொழுது இவை அத்தனையும் இந்த அப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்களாக இருக்கும் பொழுது, அதனை எந்த இடத்திலும் என் குழந்தை கைவிடாதே என்பதனை உணர்ந்து நீ பெற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் வேறு அதிர்ஷ்டம் என்று உனக்கே தெரியும். ஆனால் உன் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் ஒருவருக்கு நடக்கப் போகிறது என்பதனை இந்த அப்பா இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதனை என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்க்கக்கூடாது. உனக்காக உன் அப்பா எதை சொல்ல எண்ணுகிறேனோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தெளிவாக தந்து விடுவேன். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை அதை கொடுத்து நான் முழுமையாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தாலும், யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நல்லபடியாக உனக்கு தந்திடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களில் ஏதாவது தெளிவு இல்லை என்றால் அதை அப்பா உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதுதானே உண்மை. அப்பா எப்பொழுதாவது உன்னை வேதனைப்படுத்தி பார்த்திருக்கின்றேனா? ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் கூட அதிலிருந்து எப்படி உன்னை மீட்டு கொண்டு வர முடியும்? மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனைத்தான் நான் அதிகமாக நினைத்திருப்பேன். இதை நான் எப்படி கடந்து வரச் செய்ய வேண்டும் என்பதில் அதில்தான் உனக்கான மாற்றங்களை நான் தந்திருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நிலைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனிமேல் என் குழந்தை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களும், ஏன் உன் வீட்டில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு என் மூலமாக தெரிய வரும் என்பதனை மறக்காதே. எந்நாளுமே நான் இருப்பதும், எந்த நேரமும் நான் உன்னை தொடர்வதும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறக்கத் தேவையில்லை. எதையெதையோ நினைத்து என் குழந்தை வருந்தாமல், இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனத்தோடு இருந்து கொண்டு, ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால், இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் விரும்பியது போல எல்லா உண்மைகளும் நம்மை வந்து சேரும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. யாருடைய வாழ்க்கையிலும் ஒருபொழுதும் நீ நுழைந்து எந்த கெடுதல்களையும் செய்தது கிடையாது. யார் வாழ்க்கையிலும் எந்த தீங்கும் நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் மனதார கூட நினைத்தது கிடையாது. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க சுற்றி இருப்பார்கள் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து சில நேரங்களில் நீ வருந்துகிறாய் அல்லவா? உன்னுடைய வருத்தம் எனக்கு புரிகின்றது. உன்னுடைய வேதனை என்னவென்று எனக்கு தெரிகிறது. இது எல்லாமும் எதனால் நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என் குழந்தையே, அதுதானே விதி. நல்லவர்களுக்கு இங்கே கஷ்டங்கள் தொடர்ந்து வரத்தான் செய்யும். நல்லவர்களுக்கு வேதனைகள் வரத்தானே செய்யும். அதையெல்லாம் கடப்பதுதானே அவர்களுக்கு வேலை. அதுதானே இங்கு அவர்களுக்கு படைக்கப்பட்டதற்கான விதி. இதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு எல்லா சோதனைகளிலும் இருந்து மீட்கக்கூடிய நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது.
இந்த நொடி முதல் நாம் என்னவாக வேண்டும், ஏதுவாக வேண்டும் என்று எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்து நமக்கான விஷயங்களை நாம் தேடி பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நிலையான புரிதல் கிடைப்பதை நீ எங்கும் எதிலும் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும் என்று உனக்கு மற்றவர்கள் வாய் வழியை சொல்வார்கள். ஆனால் மனதிற்குள் நடந்துவிடக் கூடாது. இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைத்துவிடக் கூடாது என்று தான் அவர்களின் எண்ணம் முழுக்க முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற எண்ணங்களும், இது போன்ற சிந்தனைகளும் உடையவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை அடைந்து விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளுமே அப்பாவுடன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவிடம் இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவிலிருந்து பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இங்கு அவ்வளவு எளிதில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுவதில்லை. யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்காக எந்த ஒரு வேதனைகளையும் சோதனைகளையும் நிச்சயமாக தள்ளி விடுவதில்லை. உனக்கு என்ன நடக்கிறதோ இந்த சாயப்பா உனக்கு என்ன தர காத்திருக்கின்றேனோ அதை எல்லாமே நான் சரியாக உனக்கு தர எண்ணுகிறேன் என்பதனை மறந்து விடாதே. அதை உனக்கு தெளிவாக நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா இடத்திலும் அப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கும் பொழுது, இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் தெளிவான அன்போடு புரிந்து கொள்ள, உன்னுடைய வீட்டில் நான் சொல்கின்ற இந்த நட்சத்திரத்தை கொண்டவருக்கு முதலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி 30வது நாள் நீ உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் மனது இப்பொழுது சில காலமாக கொஞ்சம் பதற்றமாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற செயல்களில் எல்லாம் ஏகப்பட்ட போராட்டங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிலையானவை. அவர்கள் எந்த இடத்திலும் பின்வாங்குவது கிடையாது. அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் இதை மட்டுமே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது, குடும்பத்தில் இருப்பவர்களை அவர்களுக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கிறார்கள். மேலும் மேலும் பல வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் அவர்களுக்கு உணரும் முன்னரே பல துன்பங்கள் அவர்களை வாட்டி வதைத்து விடுகின்றது. கஷ்டத்திற்குள்ளே இதுதான் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு யார் ஆறுதல் கொடுப்பார்கள் என்று நம்பினார்களோ அவர்களிடமிருந்து வேதனைகள் கிடைக்கும் பொழுது, அதை ஒரு காலமும் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு காலமும் இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதையுமே மிகுந்த அளவில் தாங்கிக் கொள்ள முடியாமல் இவர்கள் கஷ்டத்திலும் காயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, எடுத்து வைத்த முயற்சியில் மட்டும் ஒருபோதும் பின்வாங்கி விடவில்லை. எத்தனையோ தேவையற்ற பேச்சுக்கள், எத்தனையோ அவமானங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே, இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நிலையிலும் இவர்களுக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமே இவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு செவிசாய்த்து கொண்டிருந்தோமானால் நடக்கக்கூடிய நல்லதும் நடக்காமல் போய்விடும் அல்லவா? அதே நேரம் நாம் எப்பொழுதும் போல யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி நமக்கான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்று எண்ணும்பொழுது அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இப்படியாக என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்களை ஏன் அவர்களுக்கு கஷ்டத்தை நீயே கொடுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ரகசியம் நட்சத்திரமும் நான் சொல்லும்போது இவர்களை நீ கண்முன்னால் நிறுத்துவாய். உன் வீட்டில் இருப்பவர்களை ஒருவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஒருவேளை இப்படி ஒரு நட்சத்திரம் கொண்டவர் உன் வீட்டில் இல்லையா? சரி, பரவாயில்லை. யார் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களை பற்றித்தான் அப்பா பேசிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த நிலை இவர்களுக்குத்தான் சாதகமாக இருக்கின்றது. பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாங்கி வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று முட்டி மோதும் குழந்தைகள். இவர்கள் எடுத்து வைத்த பல முயற்சிகளில் பல தடங்கல்கள் ஏற்பட்டு பல வேதனைகளை இவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல சோதனைகளையும் துன்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமுமே என்னவாகும் ஏதுவாகும் என்று புரிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த மன உளைச்சலில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கும் எல்லா விஷயங்களையும் கவனித்து சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு எதையுமே நடத்திட முடியாமல் மிகுந்த வேதனை கொண்டு நிற்கின்ற இந்த நேரம், இப்பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது. நேரம் சரியாக இருப்பது மட்டுமல்ல, இவர்களின் முயற்சியும் சரியாக இருக்கிறது.
எந்த விஷயத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுடைய எண்ணம்தான் இந்த அளவில் இவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சரித்திரம் என்னவென்று சொல்லவா? என் குழந்தை, அதாவது மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் உச்சத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களின் வெற்றியும் உச்சத்தில் இருக்கின்றது. பிரச்சனைகளை தாங்கி தாங்கி பழகிவிட்டார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தூசு போல தட்டிவிட்டு அடுத்தது என்னவென்று சரியாக யோசிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக கவனித்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் கவனித்து எப்பொழுதுமே தான் விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணர்ந்துவிட துடிக்கிறார்கள். நடக்கும் நல்லது எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது சரியாக இங்கு ஒவ்வொருவருக்கும் தெரிய வைக்கும் அல்லவா? சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை எதையுமே சரியாக உணர்ந்திட வேண்டும். இந்த அப்பா நான் இருக்கும்போது என் குழந்தை அத்தனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமான ஆச்சரியங்களை என் குழந்தையை நீ சரியாக கடந்து வருவாய். எப்பொழுதுமே அப்பா சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மை உனக்கு என்னவென்று புரியும் என்றால், இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரியும். நான் சொல்கின்ற இந்த நட்சத்திரத்தை கொண்ட பிள்ளை மிகுதியான மன உளைச்சலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த குழந்தை எந்த இடத்திலும் பின்வாங்கியதில்லை. அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற பல முயற்சிகளுக்கு இப்பொழுது வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கத் தொடங்கியிருக்கின்றது. மற்றவர்களை பார்த்து பிரமிக்கும் விதமாகத்தான் இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளிலும் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை இடத்திலும் நீ நினைத்தது போல உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா சொல்வது புரிகிறதா? இந்த நட்சத்திரத்தில் இப்பொழுது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதானவர்கள், சிறு குழந்தையோ, நடுத்தர குழந்தையோ, திருமணம் முடிந்தவர்களோ, திருமணம் ஆகாதவர்களோ, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய வெற்றியானது கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அத்தனையிலும் அவர்கள் விரும்பியது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் கொடுக்கப் போகிறது. இத்தனை நாள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக இனி உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.